சென்னையை வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு ஒரு புகழும் பரபரப்பும் நிறைந்த நகரம். ஆனா அங்கேயே நகரத்தின் ஓரத்தில் வானகரம் பக்கத்தில் எல்லாரும் தவிர்க்கிற ஒரு வீடு இருந்தது. நம்பர் 47, பழைய குடியிருப்பு குவார்ட்டர்ஸ். வீடு குட்டியாயிருந்தாலும் வீட்டின் வெளியே நின்றாலே ஒரு விந்தையான குளிர். ஜன்னல்களெல்லாம் மூடியிருந்தும் உள்ளிருந்து யாரோ நடப்பது மாதிரி சத்தம். அந்த வீட்டை யாரும் வாடகைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 2021 ஒரு ஐடி கப்பிள் அஜய் அண்ட் சாரா இந்த வீடு பற்றி தெரியாம குறைந்த வாடகைக்கு வாங்கிட்டு குடியேறினர். முதல் நாள் எல்லாமே சாதாரண மாதிரி இருந்தது. ஆனா இரவில் மாடிப்படியில் டப் டப், சமையலறையில் பாத்திரம் விழுந்த மாதிரி சத்தம், குழந்தை அழுத மாதிரி குரல். சாரா பயந்து கதவை திறந்தா எதுவுமே இல்லை. காற்றே இல்லாத இரவும் திரை மெதுவா அசைந்தது. அடுத்த நாள் காலை அஜய் வேலைக்கு போன பிறகு சாரா கிச்சன்ல இருந்தபோது ஃப்ரிட்ஜ் மீது யாரோ கையை அடித்த மாதிரி டப் என்ற சத்தம். அதுக்கு மேல் மாடி யாரும் இல்லாத இடத்திலேயே பெண்ணொருத்தி நடப்பது போல சத்தம். சாராவுக்கு சம்பந்தமே இல்லாத குளிர் உடம்பை விட்டு ஓடியது. அன்று இரவு அஜயும் அதே சத்தம் கேட்டான். காற்றுதான் இருக்கும் என்று சமாதானப்படுத்தினான். ஆனா அந்த சத்தம் காற்று போல இல்லை. அடுத்த நாள் அடுத்த வீட்டு பாட்டி சொன்னது இதுதான். மகளே, அந்த வீடு ஏதோ நிழல் இருக்கும் வீடு. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன் உங்க வீட்டில ஸ்னேகான்னு ஒரு பெண் இருந்தா. அவளுக்கு குடும்பத்தில பிரச்சனைகள், அதனால தனிமையாயிருந்தா. ஒரு இரவு யாருக்கும் தெரியாம பாட்டி முடிக்காமலேயே கண்கலங்கினாள். அவள் மறுநாள் கடற்கரையில் கிடைச்சா. இப்படி சொல்லி கதவை அடைத்து விட்டார். அஜய் இந்த மாதிரி பேய் எதுவும் கிடையாது என்று புறக்கணிப்பு செய்தான். சாராவுக்கு பயமும் இரக்கமும் கலந்த ஒரு உணர்வு வந்தது. அன்று இரவுதான் மிக மோசமான விஷயம் நடந்தது. முழு வீடும் இருளில் மூழ்கியிருந்தது. ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த சாரா திடீரென கண் திறந்தாள். அவள் கண்ணுக்கு நேராக ஜன்னலின் அருகே வெள்ளை ஆடை அணிந்த நிழல். தலையை கீழே குனிந்து நின்றது. மெல்ல கையை நீட்டியது. அவள் குரலே வரலை. முழு உடம்பும் சில்லென்று போச்சு. அஜய் ஓடி வந்து லைட் போட்டான். நிழல் மறைந்தது. ஆனா ஜன்னலின் கீழே ஒரு ஈரம் இருந்தது. அது மழையல்ல, கண்ணீர் சொட்டியது போல. அடுத்த நாள் அஜய் வீட்டின் பழைய காகிதங்களெல்லாம் தேடி பார்த்தான். ஒரு சின்ன குறிப்பேடு கிடைத்தது. அதில் ஸ்னேகாவின் கடைசி வரி: நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியலை. ஆனால் யாராவது என் தனிமையை புரிஞ்சிருந்தா நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன். அந்த வரி இருவரையும் அதிர வைத்தது. அன்று இரவு சாராவுக்கு மீண்டும் அந்த நிழல் தோன்றியது. இந்த முறை பயமில்லை. அவள் மெதுவா கேட்டாள், உங்களுக்கு என்ன வேண்டும்? நிழல் ஒரு நிமிடம் அசையாமல் நின்றது. பின்னர் கண்ணாடியில் ஒரு வரி எழுதப்பட்டது: யாராவது என்னை கேட்டா போகிறேன். அந்த நொடியில் குளிர் குறைந்தது. அந்த நிழல் மெதுவா மறைந்தது. அதற்குப் பிறகு அந்த வீடு ஒரு சத்தமும் இல்லாத வீடாக மாறிவிட்டது. இப்போ அந்த வீட்டுக் கதையை சென்னையிலேயே நிறைய பேருக்கு தெரியும். பயம் காரணமாயில்லை, அவள் வாழ்க்கை யாராலும் புரியப்படாத வருத்தம்தான் காரணம். எல்லாரும் சொல்வதென்னவென்னா, அந்த வீடு ஹாண்டட் இல்லை, தனிமை. அந்த ஸ்னேகாவின் ஆவி அவளின் கதையை யாராவது புரிஞ்சா போதும் என காத்திருந்தது. நீதி: எல்லா ஹாண்டட் ஸ்டோரிஸ்க்கு பின்னால் ஒரு மனிதன் சந்தித்த துயரம்தான் இருக்கும். சில பேய்கள் பயமில்லை, பேசாமலே போன மனங்கள்தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.